ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சோழன் வந்து இப்போல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரது கிடையாது. ஏன்னா காயத்ரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க, இவங்க என் ஆள், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுலேருந்தே நம்ம சோழனுக்கு ஒரு பதட்டம் வந்துடுது. நம்ம ஒரு விதமாக பழகுனா இவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து விலகிக்கிறாங்க. காயத்ரி பஸ் ஸ்டாண்டில் 2-3 நாள் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் 2-3 நாளுமே சோழனை பார்க்க முடியறதில்ல. ஃபோன் பண்ணாலுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே காயத்ரி ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. சரி நம்ம அவங்க வீட்டுக்கே போயிட்டு விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்போ காயத்ரியை பார்த்ததுமே நம்ம பல்லவன், என்ன இவ எதுக்காக இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா கிட்ட போயிட்டு, அண்ணி அண்ணி அந்த காயத்ரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்காக பல்லவா, அவ எதுக்காக இங்கே வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல. அப்போது சோழ அண்ணனை பார்க்கறதுக்காக இந்த காயத்ரி வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிலாவுக்குமே பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. உடனே இங்கே நம்ம பல்லவனும் நிலாவும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சோழன், டே பல்லவா என்னடா எப்போ பாரு உன் அண்ணிக்கிட்ட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வெளியே பாரு யார் வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போயிட்டு நம்ம சோழன் வெளியே பார்க்கவும், வெளியே வந்து காயத்ரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. காயத்ரியை பார்த்ததுமே இங்கே நம்ம சோழனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுது. ஐயோ என்ன இந்த பொண்ணு இங்கே வந்துருச்சு, இந்த பொண்ணை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் இது என்னடானா இங்கே நம்மளை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே சரி நம்ம இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டிக்கக்கூடாது, போய் ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம காயத்ரியுமே பார்த்துறாங்க. சோழன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ பார்த்துருச்சா முடிஞ்சு சோழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது காயத்ரியுமே உள்ளுக்கு வராங்க. உள்ளே வந்ததுமே எங்கள் சோழனை பார்த்து, ஏங்க எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறீங்க? நான் உங்களுக்காக பஸ் ஸ்டாண்டில் எத்தனை நாள் வெயிட் பண்ண தெரியுமா? உங்களுக்காக வெயிட் பண்ணி நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேங்க. அதனால தான் உங்களை பார்த்து பேசுகிறதுக்காக நான் இப்போது வீட்டுக்கே வந்துட்டேன். ஃபோனுமே பண்ணேன், ஆனால் உங்களுக்கு ரிங் போகுது, ஆனால் நீங்கள் என் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நீலாவும் பல்லவனும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, அது வந்து காயத்ரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப வேலை இருந்தது, அதனால தான் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே காயத்ரி இருந்துட்டு, அப்போது ஃபோன் ஆகுது அட்டன் பண்ணலாம் இல்லை, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து சரிங்க நம்ம வாங்க வெளியே போய் ரெஸ்டாரண்ட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி வந்து கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு கையை உதறி விட்டுறாங்க. காயத்ரிக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. நிலாவுமே பார்த்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது காயத்ரி இருந்துட்டு, ஏங்க எதுக்காக என் கையை உதறி விட்டுங்க, நீங்களும் நானும் லவ் பண்ணுறோம், அப்படி இருக்கிறப்போ நான் உங்களை டச் கூட பண்ணக்கூடாதா? ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குங்க, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களை லவ் பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காயத்ரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் என்னுடைய உணர்வுகளோடு விளையாடாதீங்க, நீங்கள் என்கிட்ட விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி வந்து கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, எங்க உண்மையை தாங்க நான் சொல்கிறேன், உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிக்கினேன், ஆனால் இன்றைக்கி நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டீங்க, சரி வந்தேன், அங்கே வந்து எல்லார்கிட்டையும் நான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி, நான் என்னமோ நம்ம 2 பேரும் க்ளோஸாக லவ் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, உண்மையாகவே அதெல்லாம் நான் சத்தியமாக ஏற்றுக்க மாட்டேங்க, எப்போவாவது நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா? இல்லை அது மட்டும் இல்லாமல் நானுமே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அப்படி நம்ம 2 பேருமே எதுவுமே லவ்வை சொல்லிக்காமவே நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஏதோ லவ் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, இங்கே பாருங்கள் அதனால தான் உங்களை நான் அவாய்ட் பண்ணுறேன், உங்களை நான் லவ் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம காயத்ரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, நான் வந்து உங்களை லவ் பண்ணுற விதத்தில் தான் அந்த நோக்கத்தில் தான் பார்த்தேன், நீங்களும் அதுக்காக தான் பார்த்து என் கூட க்ளோஸாக பழகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான்லாம் ஏமாற்ற கிடையாது, என் மனசில் உள்ளதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான், இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க, இங்கே என்கிட்ட பேசாதீங்க, என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. நம்ம காயத்ரி அங்கேருந்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சோழனும் சரி நம்ம நிலாவும் பல்லவனும்
பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுது. உடனே சோழன் இருந்துட்டு, என்னடா பல்லவா எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நிலா இருந்துட்டு, நான் சொல்கிறேங்க அது. ஆமாம், இத்தனை நாளாக என் காதல் போகிறா காயமா காயத்ரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்களே ஃபோன் பண்ண உடனே, இப்போ என்னடானா அந்த பொண்ணு வந்து நின்றதும் நான் உங்களை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாற்ற பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேணா நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சோழனும், இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டேன்னா எந்த ஹெல்ப் கேட்கல, தேவையில்லாமல் சும்மா ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஓட்டலைங்க, நீங்கள் தானே காதல் போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்போது நீங்கள் லவ் பண்ணுறதா தானே அர்த்தம், அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் லவ் பண்ணலன்னு சொல்கிறீங்க, என்னங்க நீங்கள் எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்லவும், பல்லவன் இருந்துட்டு, அண்ணி அதெல்லாம் சும்மா வெட்டு அண்ணி, சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருந்தது, அந்த பொண்ணுக்கும் இது தேவைதான் அண்ணி, அந்த பொண்ணு என்ன பார்க்குற மாதிரி என்ன ரூட்டு விடுற மாதிரி இருந்தது, அப்புறம் பாண்டி அண்ணன், அதுக்கப்புறம் சோழ அண்ணன் இப்படின்ட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அண்ணன் அந்த பொண்ணுக்கு ஆப்பு வச்சிருச்சு, அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் அது தேவைதான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா பல்லவா, யார் எக்கேடானா கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் இங்கே ராகவ் வந்து வீட்டுக்கு வராங்க. ராகவ் வந்ததை பார்த்ததுமே இங்கே சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நிலாவுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப போயிட்டு வரவேற்கிறாங்க. வாங்க ராகவ், வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு உள்ளே உட்கார வச்சு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சோழனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. டே பல்லவா, உன் அண்ணி ஓவரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த ராகவ் வலியிறான்னு தெரியுது, அப்பவும் வேணுமுன்னே உன் அண்ணி நிலாவுமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கண்ணே, உங்களை விட ஒன்றும் அண்ணி ஓவரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல, அவங்க பாஸு சும்மா யதார்த்தமாக பேசுகிறாங்க அவ்வளவுதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, தேவையில்லாமல் அண்ணி நீங்கள் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேரன்கிட்ட நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே நான் என் பாஸ் கூட காஃபி ஷாப் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா நீ எதுக்காக பர்மிஷனெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு பயங்கரமாக காண்டேறுது. என்ன இந்த அண்ணன் எவனோ ஒருத்தவங்க கூட காஃபி ஷாப்புக்கு போகிறேன்னு சொல்லி இவ சொல்கிறா, அதுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு அண்ணனும் சொல்லுது. அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அண்ணன் போக வேண்டான்னு சொல்லியிருந்தா நிலா போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற விதம் இல்லை, நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நான் இருக்க வைக்கணும், நிலாவை நம்ம கூட ஒன்று சேர்த்து வைக்கணுன்ற ஒரு அக்கறை எண்ணம்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலா, சோழன் கிளம்புறேன் பாய் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம ராகவும் நிலாவும் அவங்க அதாவது ராகவ் சொன்ன இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ராகவ் இருந்துட்டு, நிலா அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ராகவ், எதுக்காக சர்ப்ரைஸ் எல்லாம், நம்ம சும்மா போயிட்டு காஃபி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடலாம்ல, எதுக்காக நீங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேண்டாம் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அது வந்து ஒரு பொருளெல்லாம் இருக்காது, அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழனுமே பின்னாடியே வராங்க, அதாவது பாண்டியனை கூட்டிக்கிட்டு வராங்க. பாண்டியன்கிட்ட, டே பாண்டி எப்படியும் என் கூட வந்த, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்குறதுக்காக தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் வந்து கோவப்படுறாங்க. டே சோழா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரியில்லை, அவங்க மேலே நீ சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, பின்னாடியே போயிட்டு நம்ம வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களாடா சோழா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறது நிலாவுக்கு தெரிஞ்சாதானே, நம்ம தெரியாத மாதிரி போயிட்டு எங்கேயாவது மறைவாக நின்று பார்ப்போம், அவங்க என்னதான் பேசுகிறாங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்லவும், பாண்டியனும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தோணுது, இருந்தாலும் என்ன விடவா போகிற, சரி நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இவங்களும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே நம்ம ராகவுமே நிலாவுக்கு பிடிச்சது எல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு காஃபியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிக்கிட்டே நம்ம ராகவ் வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க, ஒரு மாதிரி பதட்டப்பாக இருக்காங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவர் எதுக்காக இவ்வளோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கார், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ராகவ், வந்ததுலேருந்து நீங்கள் காஃபி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்னன்னு சொல்லுங்களேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஏங்க அது சொல்கிறதுக்காக தான் நான் இப்போது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் வரலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க
என்னன்னு டைரெக்டாக சொல்லலாமே, எதுக்காக இவ்வளோ தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே சோழனும் பாண்டியனும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, பார்த்தியா அவன் தயங்குறான்டா, டேய் என்னமோ இருக்குடா, அவன் நிலாவுக்கு ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். பாண்டியனும், டே அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்காது, நீ ஏன்டா மனசை போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா அவன் தயங்குறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது, ஒரு வேளை அவன் லவ்வை சொல்லி நிலா ஏற்றுக்கிட்டா அப்படின்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு ராகாவுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாடுற பாண்டி, நீன்றதுனால சைலண்ட்டாக இருக்கேன், இதே விஷயத்த யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளோதான், அடித்து மூஞ்செல்லாம் பேத்துட்ருப்பேன், வாய் வார்த்தைக்காக கூட இப்படியெல்லாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து கோவப்படுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, டேய் அப்படியெல்லாம் நடக்காதுடா, சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ராகவ் வந்து ரொம்பவே தயங்கிக்கிட்டே, நிலா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே சோழனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. டே பாண்டி, அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுடா, அவன் கண்டிப்பாக நிலாவுக்கு ப்ரப்போஸ் தாண்டா பண்ண போகிறான், எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. நம்ம சோழன் சொன்ன மாதிரியே ராகவ் வந்து உடனே நிலா கிட்ட, நிலா நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, டைரெக்டாகவே சொல்லிடுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா, நீங்கள் எப்போ என் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தவங்களோ உங்களை ஃபஸ்ட் நாள் பார்த்தனோ அப்போவே உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்கள் கூட அதாவது கொஞ்ச நாள் நான் ஆஃபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற இருக்கேன், அதனால் உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு, உங்கள் கேரக்டருக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னா என்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும், நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கு நிலா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இப்படி சொன்னதுமே இங்கே நம்ம நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிலா வந்து இதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போது நம்ம சோழன், டேய் பாடி நான் சொன்னலடா, இந்த வலிகிற வாயன் இப்படி தான் பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நிலா மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சா அள்ளிட்டு போயிடுவாங்களேடா, ஆமாம் நிலா எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்க விஷயத்த இந்த ஆஃபீஸ்லலாம் சொல்லியிருக்க மாட்டாளாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், கல்யாணம் ஆகிட்டுருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த ராகவ் எதுக்காக நிலா அன்னிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறான், கண்டிப்பாக அன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கிற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. டே பாண்டி என்னை விடுறா, நான் இப்போவே போயிட்டு அவனை அடித்து மூஞ்சால் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பயங்கர கோவமாக போகவும், உடனே நம்ம பாண்டி வந்து கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. டே சோழா எதுக்குடா ரொம்ப வளர்க்குற, நம்ம வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சுதோ அப்படின்னா நிலா அவ்வளோதான், இப்போது அந்த ராகவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், அதுக்கு நிலாவோட பதில் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் வந்துட்டு, டே பாண்டி நிலா மட்டும் ஓகே சொல்லிட்டா அப்படின்னா அவ்வளோதான்டா, அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, செத்து கூட செத்து போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து ரொம்பவே பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டே சோழா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நிலா வந்து பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. ராகவ் இருந்துட்டு, என்ன நிலா யோசிச்சுட்டே இருக்கீங்க, உங்களோட முடிவு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே இங்கே சோழன் இருந்துட்டு, டே பாண்டி எதுக்காகடா இந்த நிலா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா, பட்டுன்னு எனக்கெல்லாம் பிடிக்கல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுன்ற விஷயத்த இவ சொல்லலாம்லடா, ஏன்டா இப்படி யோசிக்கிறா, ஒரு வேளை ஓகே சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சோழா கொஞ்சம் பொறுமையாக இருடா, அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது நிலா இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், உடனே நம்ம ராகவ் இருந்துட்டு, சரிங்க நிலா நீங்கள் இப்போவே பதிலை சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, நீங்கள் பொறுமையாக நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டு நாளைக்கு ஆஃபீஸ் வரப்போ நீ என்கிட்ட ரிசல்ட் என்னன்னு சொல்லி சொன்னேன்னா நல்லாயிருக்கும், அதே சமயம் நல்ல விஷயமா சொன்னேன்னா நல்லாயிருக்கும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா கண்டிப்பாக உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்து பண்ணிடலாம், நீ கவலையப்பட வேண்டாம், உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் வந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா அப்படியே சைலண்ட்டாகவே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழனருக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, இந்த நிலா எதுக்காக அவன் வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கா, எதுவுமே பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுக்கு ஒரு பக்கம் பதட்டம். இங்கே நிலா இருந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, இங்கே பாருங்கள் ராகவ், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அதாவது உங்களை நான் என் பாஸாக தான் பார்க்கனே தவிர மற்றபடி உங்களை நான் என் லைஃப் பார்ட்னராகவோ உங்களை என் லவ்வராகவோ இப்படியெல்லாம் நான் இந்த ஆங்கிளெல்லாம் உங்களை யோசிக்கவே இல்லை, தயவு செஞ்சு
என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் லவ் பண்ணுற இதிலே இல்லை, யாரையுமே லவ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே எனக்கு இப்போ வரைக்குமே வரல. தயவு செஞ்சு இது விஷயமா என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராகவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. உடனேங்க நம்ம ராகவுக்கு ஒரு மாதிரி உலகமே இருண்ட மாதிரி இருக்குது. என்ன நிலா இப்படி சொல்லிட்டீங்களே, நல்ல ஒரு முடிவை சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆமாம் நிலா, என்கிட்ட என்ன குறை? நான் அழகில் கம்மியாக இருக்குன்னா, இல்லை அறிவில் கம்மியாக இருக்குன்னா, இல்லை வேறு என்ன குறைன்னு சொல்லு நிலா. ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கல? சொல்லுங்கள் நிலா, ப்ளீஸ் சொல்லுங்கள் நிலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆமாம் பெரிய இவன் மன்மதன், இவனை அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் பாரு. எப்படியோ நிலா இப்படி ஏதோ சொல்லிட்டா, லவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த நிலா கல்யாணம் ஆயிருக்க விஷயத்த மறைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ராகவ் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ராகவ், பிடிக்கல அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லலை, அதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை லவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்லவும் வரல. நீங்கள் என் பாஸ், அவ்வளோதான். மற்றபடி நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களை நான் நினைக்கவும் இல்லை, அப்படி எனக்கு நினைக்க தோணவும் இல்லை. நான் என் வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். என் லட்சியத்தை நான் அடையணும். மற்றபடி வேறு எதுவுமே நான் என் மனசுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நிலா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணால் என்னை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சோழனால் பொறுமையாகவே இருக்க முடியல, ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்தாச்சு. அதனால் சடானு வந்து எங்கள் நிலா முன்னாடியும் ராகவ் முன்னாடியும் நிற்கவும், ராகவும் நிலாவும் நம்ம சோழனை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, என்ன சோழன், எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபமாக கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்ன நிலா, ஏன் நான் வரக்கூடாதா? சும்மா இப்படிக்கா யதார்த்தமாக வந்தேன், நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். இந்த ராகவ் உன்னை லவ் பண்ணுறானுமே, நீயும் தயங்கிக்கிட்டே இல்லை அப்படின்னு ஏதோ சொல்கிற. ஆனால் உனக்கு கல்யாணம் நடந்திருக்க விஷயத்த ஏன் நிலா நீ மறைக்கிற? நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சோழன், தேவையில்லாமல் இங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, இங்கே பாருங்கள், என்னால் இங்கேருந்து போகவே முடியாது. இங்கே பாருடா, சும்மா என் பொண்டாட்டிக்கிட்ட வலிஞ்சிக்கிட்டாலாம் இருக்காத. இவ என் பொண்டாட்டி, நான் தாலி கட்டி வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு வருவ, பிடிச்சிருக்குன்னுவ, லவ் பண்ணுறேன்னு சொல்லுவ, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எந்திரா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராகாவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு பல்லார்னு அறையிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, யாருனாலும் பார்க்கட்டுங்க, நான் உங்களோட புருஷன், நீங்களாவது சொல்லியிருக்கணும் இல்லைங்க நமக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்க சோழன், எதுக்காக தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? நமக்கு என்ன பிடிச்சா கல்யாணம் நடந்துச்சு, யதார்த்தமாக தான் நடந்தது. எதுக்காக தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராகவுக்கு ஷர்ட்ல இருந்து கையை எடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிலா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. அங்கே இருந்தவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, எங்கள் பெரிய பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸுமே கிளம்பி வராங்க. என்ன பிரச்சனைங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, ஒன்றும் இல்லைங்க சார், சும்மா பேச்சுவார்த்தை தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தைனா எதுக்காக எங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ராகவுமே, ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, பார்த்தீங்களா ராகவ் எவ்வளோ நிதானமாக பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு, நீங்கள் அடிச்சுமே உங்களை அவர் மாட்டி விடலை, அதுதான் டீசென்ட்டு டிசிப்ளின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களை அவர் காப்பாற்றிருக்காரு. நீங்கள் அடிச்சிங்க, அதை கூட மனசில் வச்சுக்காம அவர் உங்களை காப்பாற்றிருக்காரு. அவர் மட்டும் காப்பாற்றலை அப்படின்னா நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும். பரவாயில்லைங்க, அப்படின்னா ஜெயிலுக்கு போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இவெல்லாம் உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா பயங்கர கோவமா, இங்கே பாருங்க சோழன், தேவையில்லாமல் நீங்கள் என் வாழ்க்கை விஷயத்தில் விளையாடாதீங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் செய்வேன். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் அதாவது பிடிச்சி போயெல்லாம் கல்யாணம் நடக்கவே கிடையாது, அது உங்களுக்குமே தெரியும். எனக்கு ராகவை பிடிச்சிருக்கு, நான் ராகவை தான் கல்யாணம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே நிலா. இதை பார்த்த சோழனால் ஏற்றுக்கவே முடியல. நிலா, என்ன நிலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ராகவ் கூட ஒன்று சேர்ந்து வாழணுமோ இல்லை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் இப்படி சொல்கிறேன். எனக்கு ராகவை பிடிச்சிருக்கு, ராகவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சீக்கிரமாகவே நமக்கும் டிவோர்ஸ் நடந்துடும்ல, சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
நான் ராகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சோழன் ரொம்பவே மனசொடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. பாண்டியன் வந்துட்டு டே சோழா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏங்க போதும் வாயை மூடுங்க, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் அண்ணன் அதாவது சோழனுக்கு நீங்கள் மிகப்பெரியதாக நல்லாதான் பெருசாகவே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இது பண்ணுறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, என்ன பாண்டி நீங்களும் இப்படியே பேசுகிறீங்க? ஆமாங்க வேற எப்படிங்க பேசுறது? ஏன் அண்ணன் என்ன தப்பு பண்ணா? அவனுக்கு என்ன குறை? அவன் உங்களை நல்லா தானே பார்த்துக்கினா? உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கங்க. அப்படி இருக்கிறப்போ அவனை நீங்கள் இப்போ எவ்வளோ காயப்படுத்திருக்கீங்க. நீங்கள் அவன் அதாவது உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக உங்களுக்காக அவன் எவ்வளோ விஷயத்த மாற்றிக்கினான் தெரியுமாங்க. நீங்கள் அவன்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் சீக்கிரமாகவே என் அண்ணனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க. அதுக்கப்புறம் நான் சோழனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்களாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போயிட்டு இப்போ அந்த ராகவை அப்படி கட்டி பிடிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க பாண்டி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. என் வாழ்க்கை விஷயத்தில் நான் தாங்க முடிவு எடுக்கணும். அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே எனக்கு மட்டும் தானே இருக்குது. இதுக்காக தேவையில்லாமல் இப்படி நீங்கள் கோவப்படுறீங்க. எனக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகிற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும்ல. நாங்கள் 2 பேருமே யதார்த்தமான ஒரு சுச்சுவேஷனில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போது ஒருவேளை டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சோழனுமே யாரோ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறேன். அது இப்போவே நடக்கட்டுமே. கொஞ்ச நாள்ல எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் நடந்துடும். நானும் ராகவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ராகவ் இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நிலா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது எனக்கு ஒன்றுமே புரியல நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்த விஷயம், பிடிக்காத விஷயம், வீட்டை விட்டு ஓடி வந்த விஷயம், அதுக்கப்புறம் யதார்த்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் நடந்த விஷயம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அதாவது ரிசப்ஷன் நடந்த விஷயம், அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே லைனாக நம்ம நிலா வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. ராகவுமே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் இப்போ வரைக்குமே சோழன் கூட பொண்டாட்டியாக வாழவே இல்லை, பிடிச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணவே இல்லை. இப்படி இருக்கிறப்போ உங்களை நான் ஏற்றுக்கிறேங்க, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் வந்து சொல்கிறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது, அடிக்கவே போகிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, டே சோழா உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்காடா, அதான் இந்த அளவுக்கு இவங்க பேசிட்டாங்களே, அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காகடா இவங்களுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கணும்? உன்னை மிஸ் பண்ணதுக்காக இவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ண தான் போகிறாங்க. கண்டிப்பாக அதுக்கான காலம் வரதாண்டா போகுது சோழா, நீ இங்கேருந்து வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுவோம். டே பாண்டி போச்சுடா, நிலாவுக்காக நான் எவ்வளவோ செஞ்சேன், ஆனால் அவள் என்னை ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காம போயிட்டால, அவளுக்காக என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சேன்டா, ஆனால் அவள் ஒரு நிமிஷமாச்சு என்னை பற்றி யோசிச்சாளா? நிலா உண்மையாகவே நீ எல்லாம் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளோ கீழ்த்தரமாக இருந்திருக்க. இப்போது ராகவ் ஏதோ பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டாக வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? அவனை விட நான் தாண்டி ஸ்மார்ட்டு, எல்லாத்துலேயுமே உனக்கு பொருத்தமாக இருந்தவன் நான் தாண்டி. கண்டிப்பாக நீ வந்து ஒரு நாளைக்கு நினைக்குவ என்னை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு புரியும்டி, அன்னைக்கு புரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. ஏன்னா இப்போ தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைக்காது, தெரிஞ்சுக்கோ. அதை நீ என்னை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். நீயா வந்து திருந்தி என் காலில் விழுந்தாலுமே நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்டி. நீ எனக்கு வேண்டவே வேண்டாண்டி, உன்னை விட அழகா அறிவாக வேலையில் உள்ள பொருள்னா பார்த்து நான் கல்யாணம் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க, ரொம்பவே டல்லாக இருக்காங்க. சேரன் இருந்துட்டு எங்கடா நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம சோழன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, எங்கே நிலா கோலான்னு சொல்லிட்டு ஏதாவது அவளை பேரை பற்றி யாராவது பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சேரனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பாண்டியன் இருந்துட்டு சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே நடந்து எல்லாத்தையுமே. இதை கேட்ட நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் நம்ம நம்ம பல்லவன் வந்து எங்கேயோ போயிருந்து வரவும் வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க. ஒன்றுமே புரியல. சேரன் கிட்ட போயிட்டு, அண்ணா ஏண்ணே சோழ அண்ணன் அப்படி இருக்கு, பாண்டியனுமே முகத்தை வாட போட்டிருக்கு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா நீ எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் நம்ம நிலாவுமே வந்து நிற்கிறாங்க. உடனே நம்ம சோழன், இங்கே பாருங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, இங்கே பாருங்க நீங்கள் யாரோ நான் யாரோன்றதுக்கு அப்புறம் என்னால் தானே இந்த உறவே வந்துச்சு, நீங்கள் என்னால் தானே இந்த வீட்டுக்கே வந்தீங்க, என்னவே வேண்டான்னு சொல்லியதுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கணும், ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு, அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க,
உன்னை விட எங்களுக்கு நிலா நீ தான் ரொம்ப முக்கியம், வேணா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பல்லவன் சொல்லவும் நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் உடனே நம்ம சோழன் இருந்துட்டு உன் அண்ணி என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பல்லவனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ணி, அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அண்ணி? நீங்கள் இப்படி தான் பண்ணீங்களா? அந்த ராகவ் கிட்ட அந்த ராகவ் ப்ரப்போஸ் பண்ணதுமே நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா? ஏன் நீ இப்படி பண்ணீங்க? என் அண்ணன் ரொம்ப நல்லவர் அண்ணி. என்னதான் என் அண்ணன் பொய் சொன்னாலுமே உங்களுக்காக அவர் எவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்காரு, உங்களுக்காக நிறைய விஷயம் மாற்றிக்கிட்டு இருக்கோம் இருந்திருக்காரு. ஏன் நீ எதுக்காக இப்படி பண்ணீங்க? சோழனை பாவம், அவர் உங்களுக்காக அவர் வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணியிருக்காரு. அப்போது நீங்கள் நினச்சா கல்யாணம் பண்ணிப்பீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்களா? அப்போது என் அண்ணனோட வாழ்க்கை என்ன நீ ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனே பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இப்போது நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட மன்னிச்சிருங்க சோழன் அப்படின்னு சொல்லவும், எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அதான் எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு விட்டுட்டீங்களே, எதுக்காக தேவையில்லாமல் இங்கே வந்து என்ன டென்ஷன் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க, உங்களோட திங்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இங்கே நிலாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சோழன், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்கள் அங்கே வந்து என்னை சந்தேகப்பட்டு வேவ் பார்த்ததுனால தான் நான் அப்படி பேசினே தவிர மற்றபடி நான் ராகவெல்லாம் லவ் பண்ணல. தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பல்லவனும் அண்ணே, அண்ணி ஏதோ சொல்ல வராங்க, அதை நம்ம கேட்கலாமே, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாதுடா, இந்த நிலா பண்ணதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவமாக இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம